மோமோஸ்னா வெளியில தான் சாப்பிடணுமா என்ன? வீட்டிலே ஹெல்த்தியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காஷ்மீரி மிளகாவை வெந்நீர் விட்டு ஊற வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். 1 கப் மைதா, உப்பு, தண்ணி, சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நீங்க வேணும்னா கோதுமை மாவுல கூட செய்யுங்க, இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். பேன்ல கொஞ்சமா எண்ணெய், பொடியா கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம், திருவின கேரட் நல்லா வதக்கிட்டு, நல்ல திருவின பன்னீரையும் உப்பையும் சேர்த்து லைட்டா வதக்கிட்டு அப்படியே ஆறட்டும். பிசைஞ்சு வச்சிருந்த மாவை மெலீஸாக தேய்ச்சிக்கலாம். வேர்ல்டு மேப் மாதிரி இருந்தால் மோமோஸ் நல்லா வராது. ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்லிங்ஸை உள்ளே வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ஷேப்லாம் கொஞ்சம் கண்ணாப்பின்னான் இருக்குது, நீங்கள் அழகாக பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருந்த மிளகாய், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சுகர், நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், திருவின பூண்டு, அரைச்ச விழுது, சிம்மில் அப்படியே பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரியட்டும். மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை தொட்டு சாப்பிட்லாம். அப்படியே போட்டு ஒரு கோட் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஹனி போட்டிங்கன்னா அட்டகாசமான மோமோஸ் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்